எம்பெருமானுடைய நாமதேயம் ஸ்ரீனிவாசன் ஜெகநாதன் திருநாமம். 108 வைணவ திவ்யதேசங்களில் 21வது திவ்யதேசம் திருமங்கையாழ்வாரால் விசேஷமான 10 பாசுரங்கள் சேவித்த பெருமாள். திருமங்கையாழ்வார் இந்த பெருமாளை சேவிக்க வரும்போது பெருமாள் இங்கே ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் காட்சி கொடுத்துருக்கார். அதனால் ராமனாக பாவித்த 5 பாசுரங்களும் கிருஷ்ணனாக பாவித்த 5 பாசுரங்களும் இந்த பெருமாளுக்கு சேவிக்கப்பட்டது. திருவாழி, திருசங்கம், அபயஹஸ்தம், திருமார்பல மகாலட்சுமி. இன்னொரு கையை பார்த்தேன்னா எம்பெருமானுக்கு ஆக்வான ஹஸ்தம். ஆக்வானம் என்றால் வான்னு அழைக்கக்கூடிய கை இந்த எம்பெருமானுக்கு. நாதன் உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே என்று சொல்லி ஆழ்வாருடைய பாசுரம். இந்த பாசுரத்துக்கு ஏற்ற மாதிரி பெருமாளுடைய தட்சிண பாகத்தில் பார்த்தேன்னாக்க பிரம்மதேவரும், வலது பாகத்தில் இன்னொரு பாகத்தில் பார்த்தேன்னாக்க நந்திதேவர் ஏழ்றப்ப. நந்திகேஸ்வரர் மனுஷ ரூபமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் இந்த ஒரு க்ஷேத்திரத்தில் மட்டும்தான். நந்திகேஸ்வரர் ஒரு சமயம் பெருமாளை சேவிக்கிறதுக்காக வேண்டி வைகுண்டத்துக்கு போகிறார். அவருடைய உள்ளுக்குள்ளே போகும்போது ஜெயன் விஜயன்கிற 2 துவாரபாலகால்கிட்ட அனுமதி கேட்காமல் உள்ளுக்குள்ளே பிரவேசம் பண்ணுற அவளுடைய சாபத்துக்கு உள்ளாகி நந்திதேவருக்கு உஷ்ணரோகமானது ஏற்படுறது. அந்த உஷ்ணரோகத்தை தணிப்பதற்காக வேண்டி எம்பெருமான் சிவன்கிட்ட போய் பிரார்த்திக்கிறார். அப்போ சிவன் சொல்கிற இது ஜெயன் விஜயனுடைய சாபமானது பெருமாளுடைய சாபத்துக்கு ஈடானது. ஆகையினால் கீழே பூலோகத்தில் போய் சிண்பகாரண்யங்கிற பெரிய க்ஷேத்திரம் இருக்குது. தாயார் தபஸ் பண்ணின க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் போய் எம்பெருமானை நோக்கி நீ தபஸ் பண்ணிட்டு வா, அங்கே பெருமாள் உனக்கு சாப விமோச்சனம் தருவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதன்படியாக இந்த க்ஷேத்திரத்துக்கு பல யுகங்கள் தபஸ் பண்ணுற ராமாவதார காலத்தில் ராமச்சந்திரமூர்த்தி இங்கே சீதையோடு சீதா லக்ஷ்மணனோட சேர்ந்து இங்கே நந்திதேவருக்கு காட்சி கொடுத்து நந்திதேவரை வான்னு கூப்பிட்டு அபயம் பண்ணினார். அதனால் இந்த க்ஷேத்திரத்தில் நந்திகேஸ்வரர் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்வரூபத்தில் மனுஷ ரூபத்தில் இங்கே ஏழ்ருக்கார் நந்திகேஸ்வரர். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சதுர்முக பிரம்மாண்ட புராணம், பவிஷ்யோத்திர புராணங்கிற 2 புராணத்தில் ரக்ஷக ஜெகநாதனை பிரம்மதேவர் ஆராதனம் பண்ணதாக பூஜை பண்ணினதாக பல ஏடுகள் உள்ளன. திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் மண்ணில் இதுபோல நகரில்லை என வானவர் மலர்த்தூவ நன்னி உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நன்னுமனமே என்று சொல்லி ஆழ்வாருடைய மங்களாசாசனம். திருமங்கை ஆழ்வார் பெருமாளை சேவிக்கிறச்ச மலர் தூவராலாம் தேவலோகத்திலேருந்து தேவர்கள்லாம் மலர் தூவி இந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரம் இல்லை மண்ணுலகத்தில் இந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரம் இல்லைன்னு சொல்லி ஆழ்வார் இங்கே மங்களாசாசனம் சாதிச்சிருக்கார். கடைசி பாசுரமான 10வது பாசுரத்தில் கடைசி வரியில் பார்த்தேன்னா அடியவர்களின் கொடுவினை முழுது அகலுமே சொல்லி ஆழ்வார் சாதிச்சிருக்கார். அடியார்களுடைய கொடிய வினைகள்லாம் நிவர்த்தி பண்ணி மோட்சங்கிற பதவியை கொடுத்து ஜென்ம சாபல்யத்தை நிவர்த்தி பண்ணி 107ஆன க்ஷீராப்திநாதன் 108ஆன பரமதநாதன் இந்த 2 திவ்ய தேசத்தையும் சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள் இந்த பெருமாள். இந்த க்ஷேத்திரமானது வானமாமலை மடம் கலியுகத்தில் முதல்ல தோன்றின மடம் வானமாமலை மடம். இந்த வானமாமலை மடம் மதுரை ராமானுஜ ஜீயருக்கு ஆளுகையில் உட்பட்ட சன்னதி. இந்த சன்னதி அவளுடைய திருவாராதன கிரமம் அவளுடைய கிரமத்தில் தான் இந்த க்ஷேத்திரத்தில் எல்லா திருவாராதனங்கள்லேருந்து உற்சவாதிகள்லேருந்து எல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த க்ஷேத்திரத்தில் உற்சவர் ரக்ஷக ஜெகநாதன்னு திருநாமம். சிவி சக்கரவர்த்தி, சந்திரன், பிருகு, மார்க்கண்டேயர், அகஸ்தியர், மகாலட்சுமி, நந்திகேஸ்வரர்னு சொல்லி 8 பேருக்கு பெருமாள் இங்கே பிரத்யட்சமாக இருக்கார். நந்திகேஸ்வரருக்கு பிரத்யட்சமாகும்போது தாயாருக்கு ஒரு அபிலாட்சை உம்முடைய ஹிருதயத்தில் எனக்கு இடம் வேணுமே என்று சொல்லி பிரார்த்திக்கிறார். அப்போது பெருமாள் சாதிக்கிறார், நீ இந்த க்ஷேத்திரத்தில் போய் தபஸ் பண்ணிட்டு வா, அங்கே நான் உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அதன்படியாக இந்த க்ஷேத்திரத்துக்கு பல யுகங்கள் தபஸ் பண்ணுறா தாயார். ஐப்பசி மாதம் வளர்பிற அஷ்டமி அன்னைக்கு பெருமாள் இங்கே தாயாருக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய திருமார்பில் தாயாரை திரும்பவும் சேர்த்துக்கிறார். ஔஷதமயமான திருமேனி இந்த திருமேனி அகஸ்திய மகரிஷியால் எழுதப்பட்டது. இந்த பெருமாளுடைய திருமேனியில் பல்லக்கூடிய ஜலமானது ஔஷதத்துக்கு சமம்னு சொல்லி அகஸ்திய மகரிஷி எழுதியிருக்கார். அதனால் இந்த பெருமாளுடைய திருமஞ்சன தீர்த்தமானது நரம்பு சம்பந்தமான வியாதிகளையும் கர்ப்ப சம்பந்தமான வியாதிகளையும் பெருமாள் இங்கே நிவர்த்தி பண்ணி தர. இது நிறைய பேருக்கு நிவர்த்தி ஆகின்னு இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தேன்னாக்க இந்த க்ஷேத்திரத்தில் பிரம்மதேவரால் ஆராதனம் பண்ணப்பட்ட பெருமாளை நந்திகேஸ்வரருக்கு கொடுத்து நந்திகேஸ்வரரால் முதல்ல பிரம்மோற்சவம் ஏற்படுத்தப்பட்ட சன்னதி இந்த சன்னதி தான். கலியுகத்தில் நந்திகேஸ்வரரால் பிரம்மோற்சவம் ஏற்படுத்த சன்னதி இந்த சன்னதி தான். சிவாலயங்களிலையும் கிடையாது. அந்த ஒரு ஏத்தமான ஒரு க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். பெருமாளுடைய கிருபையில் எல்லா ஜனங்களுக்கும் நிறைய சௌபாக்கியங்களை கொடுத்து பெருமாள் நல்லபடியாக எல்லாரையும் வச்சுக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன்.